மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமத் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமத் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமத் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமத் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமத் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 2 இடங்களுக்குமான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லாவும், மணப்பாறையில் அப்துல் சமதும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகையில் ஜவாஹிருல்லாவும், மணப்பாறையில் அப்துல் சமதும் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இன்று திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல கூட்டணி கட்சிகளான தேமுதிகவிலிருந்தும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். வேட்பாளர்கள் அறிவிப்பில் வேகம் காட்டும் திமுக, தேமுதிக, ஐயுஎம்எல், மமக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் அறிவிப்பில் வேகம் காட்டும் திமுக அணி. திமுக, தேமுதிக, ஐயுஎம்எல், மமக, பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் ஜவாஹிருல்லாவும், மணப்பாறையில் அப்துல் சமதும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.